குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸில் ஃபஸ்ட்டு லெசனில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டாபிக் இந்த காம்போசிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இந்த மாதிரி கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அதில் 2 மார்க்கும் இருக்குது, 5 மார்க்கும் கேட்பாங்க. 2 டேர்ம் மட்டும் எஃப்பும் ஜியும் மட்டும் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா அது 2 மார்க்கில் கேட்பாங்க. எஃப் ஜிஹெச் இந்த 3 டேர்ம் கொடுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து 5 மார்க் கொஷினில் வரும். சரியா? மேக்ஸிமம் 2 மார்க்லேயோ 5 மார்க்லேயோ கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். இந்த ஒரு சம் மட்டும் நான் எக்ஸாம்பிள் சம் நான் டீச் பண்ணுறேன். நல்லா தெளிவாக லிசன் பண்ணிக்கோங்க. இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா எக்ஸசைஸ்லேயும் சம்ஸ் இருக்குது, அதை நீயே சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ கொஷின் எக்ஸாம்பிள் நம்பர் 1.23. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க 2x + 3. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் 1 - 2x. ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x. 3 டேர்மும் கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதையும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதையும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்துக்கிறேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நம்ம சம் போடும்போது ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஜி ஆஃப் ஹெச். ஸோ அந்த ஜி ஆஃப் ஹெச் எடுத்து எழுதிக்கோங்க. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஜி ஆஃப் ஹெச் இல்லை எஃப் ஆஃப் ஜி எது கொடுத்துருந்தாலும் சரி, இந்த மாதிரி 2 டேர்ம் கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே எழுதிட்டு செகண்ட் இருக்கிறது கூட எக்ஸ் ஆட் பண்ணி எழுது. ஸோ ஜி ஆஃப் ஹெச்சுக்கு பதிலாக என்ன போடுறோம்? ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதே தான், இந்த ஜி அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் டேர்மோட ஆன்சர் எடுத்து எழுதுங்க. ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 3xன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ஆன்சர் எழுதணும். கம்பல்சரி ப்ராக்கெட்டில் தான் எழுதணும். அப்போ தான் உனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. சரியா? ப்ராக்கெட்டில் எடுத்து இந்த ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஜி ஆஃப் ப்ராக்கெட்டில் இருக்கிறதா நமக்கு எக்ஸு. அப்போ இது என்ன வேல்யூ? ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இல்லையா? ப்ராக்கெட்டில் இருக்கிறதா எதோட வேல்யூ? எக்ஸோட வேல்யூ. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ கொஸ்டினில் ஜி ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா? 1 - 2xன்னு. அப்போ அந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதணும். 1 - 2x போடணுமா? போடக்கூடாது. என்ன போடணும்? 3x தான் போடணும். அதையும் ப்ராக்கெட்டில் எழுத, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா? ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்தால் 1 - 2xன்னு இருந்துச்சு. இங்கே ப்ராக்கெட்டில் எக்ஸ் இருக்குது, ஸோ இங்கே எக்ஸ் போட்டிருக்காங்க. நமக்கு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? 3x. அப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 3xன்னு போடணும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் ப்ராக்கெட்டில் இருக்கிறத உள்ளே மல்டிப்ளை பண்ணி வெளியில் இருக்கிறத 2 × 3 = 6x. இது எதோட வேல்யூ? ஜி ஆஃப் ஹெச்சோட வேல்யூ என்னது? 1 - 6x. ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹோல் டேர்மை ஃபுல்லாக கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன வரும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். இதில் ப்ராக்கெட்டில் இருக்க டேர்மை செகண்ட் டேர்முன்னும் முன்னாடி இருக்க டேர்மை ஃபஸ்ட்டு டேர்முன்னு எடுத்துக்கோ. அதே கண்டிஷன் தான், வேறு எதுவுமே இல்லை. நீ அங்கே பண்ண மாதிரியே தான். இப்போ இதான ஃபஸ்ட்டு டேர்ம், இதை அப்படியே வச்சுக்கணும். இதான செகண்ட் டேர்ம், இதை என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? எக்ஸ் ஆட் பண்ணி எழுத சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் அதே மாதிரி தான், எஃப் அப்படியே வச்சுக்கணும். இதுக்கான ஆன்சர் எழுதணும். இதைத்தான் நம்ம போன ஸ்டெப்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 1 - 6x அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் இங்கே எழுதிக்கலாமா? ஸோ எப்படி எழுதணும்? ப்ராக்கெட்டில் தான் எழுதணும். 1 - 6x. நெக்ஸ்ட்டு இப்போ எஃப் ஆஃப் ப்ராக்கெட்டில் இருக்கிறத என்ன எடுத்துக்கணும்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ? 2x + 3. ஸோ 2xக்கு பதிலாக ப்ராக்கெட்டில் இங்கே இருக்கிறது அது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 2x + 3ன்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே என்ன இருக்குது? எஃப் ஆஃப் 1 - 6x இருக்குது. அப்போ 2xக்கு பதிலாக 1 - 6x + 3. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 1 2 - 2 × 6 12x + 3 ஆட் பண்ணால் 5 - 12x. ஓகேவா? இப்போ ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கள்? ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? அப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஸோ இப்போ எஃப் ஆஃப் ஜி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஆஸ் யூஷுவல் தான். இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம். ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுப்போம்,
செகண்ட் டேர்மில் எக்ஸை சேர்த்து எழுதுவோம். அடுத்ததில் ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுப்போம். செகண்ட் டேர்மோட ஆன்சரை எடுத்து எழுதுவோம். செகண்ட் டேர்மோட ஆன்சர் என்ன? ஜி ஆஃப் எக்ஸுக்கான கொஷின்லேயே கொடுத்துருக்காங்கல்ல, அந்த வேல்யூ என்ன? 1 மைனஸ் 2x. ஸோ அந்த வேல்யூ எடுத்து இங்கே எழுதுங்க. 1 மைனஸ் 2x. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இதில் இருக்குது. ஸோ அப்போ என்ன எழுதணும்? 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் 2x ப்ளஸ் 3. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2 மைனஸ் 4x ப்ளஸ் 3. என்னம்மா ஆன்சர் வரும்? 2 ப்ளஸ் 3 5. 5 மைனஸ் 4x. இது எதோட வேல்யூ? எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ 5 மைனஸ் 4x. ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ 5 மைனஸ் 4xன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஹோல் டேர்மும் கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே வச்சுட்டு செகண்ட் டேர்ம் பக்கத்தில் எக்ஸ் போடுவோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் டேர்மை மறுபடியும் அப்படியே வச்சுட்டு செகண்ட் டேர்மோட ஆன்சர் ஹெச் ஆஃப் எக்ஸுக்கான ஆன்சர் என்னம்மா? ஹெச் ஆஃப் எக்ஸுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 3x. நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணும்? எஃப் ஆஃப் ஜியோட ப்ராக்கெட்டில் எக்ஸ் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் ஜிக்கான ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தது என்ன? 5 மைனஸ் 4x. ஸோ 5 மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 3x. மல்டிப்ளை பண்ணு. 5 மைனஸ் 4 இன்ட்டு 3 12x. எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச். இதை காம்போசிஷன்னு சொல்லுவாங்க, இல்லை எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் அப்படின்னு நீ சொன்னாலும் ஓகே தான். ஸோ இப்போ இந்த வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணதும் 5 மைனஸ் 12x, ரைட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணதும் 5 மைனஸ் 12x. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். நீ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. பொறுமையாக நான் சொன்ன ஒரே ஸ்டெப்பு தான். 2 டேர்ம் கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட் இருக்கட்டும், செகண்ட் இருக்கட்டும், நடுவில் அந்த காம்போசிஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதுகிறேன், செகண்ட் டேர்ம் பக்கத்தில் எக்ஸை போடுறேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணும்? ஃபஸ்ட் டேர்மை மறுபடியும் அப்படியே எழுது, செகண்ட் டேர்மோட ஆன்சர் எழுது, ப்ராக்கெட்டில் எழுது. அடுத்து என்ன பண்ணுவேன்? எஃப் ஆஃப் அந்த ப்ராக்கெட்டில் ஒரு வேல்யூ வந்திருக்குமா? ஸோ அப்போ எஃபோட வேல்யூ என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிட்டு ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூவை எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. ப்ராக்கெட்டை மட்டும் கரெக்டாக போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இந்த மைனஸ் பண்ணுறது ப்ளஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நீ ப்ராக்கெட்டை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா எங்கே மல்டிப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் நீ வந்து தப்பாக எழுதிடுவேன். ஸோ இந்த கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.